ஆவிகளை பகுத்தறிதல் என்று வரும்பொழுது முதல்ல ஆவி என்றால் என்ன என்பதை கொஞ்சம் புரிந்து கொள்வதற்காக வேத வசனத்தின் வழியாக நம்ம கொஞ்சம் வார்த்தைகளை பார்ப்போம். முதல்ல நம்ம புரிந்து கொள்கிறோம், தேவன் ஆவியாக இருக்கிறார். அவரை ஆராதிக்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்க வேண்டும் என்று யோவானில் வாசிக்கிறோம். அப்போது காட் இஸ் ஸ்பிரிட், தேவன் ஆவியாக இருக்கிறார். அதே மாதிரி ஆதியாகமத்திலையும் வாசிக்கும் பொழுது எல்லாம் உண்டாவதற்கு முன்பு தேவ ஆவியானவர் ஜலத்தின் மீது அசைவாடி கொண்டிருந்தார் என்று வாசிக்கிறோம். அவர் தான் ஆவிகளுக்கு பிதா என்பதையும் வசனம் சொல்லுது. எபிரேயர் 12:9, அன்றியும் நம்முடைய மாம்சத்தின் பிதாக்கள் நம்மை தண்டித்தார்கள், அவர்களுக்கு நாம் பயந்திருந்தோமே, ஆவிகளுக்கு பிதாவாக இருக்கிறவருக்கு நாம் அடங்கி ஜீவன் அடைவது அதிக நிச்சய நியாயம் அல்லவோ. சரி, இப்போது ஆவியினுடைய இயல்புகள், இந்த நேச்சர் ஆஃப் ஸ்பிரிட், உருவம் நம்ம காணக்கூடியது நம்முடைய பாடி. அதனால் நமக்கு பாடியை பற்றி நல்லா தெரியும். ஆனால் ஸ்பிரிட்டுக்கு உருவம் உண்டா என்றால் உருவம் கிடையாது. நம்ம வாசிக்கிறோம் யோவான் 3:6, மாம்சத்தில் பிறப்பது மாம்சமாக இருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாக இருக்கும் என்று தேவன் சொல்கிறாரு. அப்போது ரெண்டும் வெவ்வேறு என்பதை காண்பித்து கொடுக்குறாரு. அதே நேரத்தில் லூக்கா 24:39 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்த பிறகு தன்னுடைய சீஷர்களுக்கு அவர் மாம்சத்தோடு அப்படியே அட்ட போய் தன்னை காண்பித்து கொடுக்கும்போது, நீ தொட்டுப்பார், என்னை தடவி பாருங்கள், நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சமும் எலும்பும் உண்டாயிருக்குது, ஆனால் ஒரு ஆவிக்கு அப்படி இருக்காது என்று சொல்கிறார். ஆவியானது வேகமாக செல்லக்கூடியது. ஸ்பிரிட் கேன் ட்ராவல் இன் த ஸ்பீட் ஆஃப் த ஸ்பிரிட். ஆவிக்கு என்று ஒரு பார்த்திங்கன்னா ஸ்பிரிட் கேன் பி இன் டிஃப்ரெண்ட் லொக்கேஷன் இன் நோ டைம் கேப் என்பதை புரிந்து கொள்கிறோம். அதுக்கு என்ன வார்த்தை என்று சொன்னால் யோவான் 3:8 வாசிக்கிறோம், காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறது என்றும் இன்ன இடத்திற்கு போகிறது என்றும் உனக்கு தெரியாது, ஆவியினால் பிறந்தவனவனோ அவனும் அப்படியே இருக்கிறான். அப்போது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பீடு, ஒரு இடத்துல இருக்கிற ஆவி இன்னொரு இடத்துக்கு விதின் நோ டைம் இட் கேன் கோ. நம்ம சரீரமும் ஆத்துமாவும் ஆவியும் வேறுபட்டவைகள், 3 வெவ்வேறு விதமானவைகள் என்பதை வார்த்தையின் மூலம் அறிந்து கொள்கிறோம். 1 தெசலோனிக்கர் 5:23 சொல்லுது, சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையிலே உங்கள் ஆவியும் ஆத்துமாவும் சரீரமும் முழுவதும் குற்றமில்லாமல் காக்கப்படுவதாக. அப்போது நமக்கு 3 இருக்குது. ஒரு ஆவி கொடுக்கப்பட்டிருக்குது, அதே நேரத்தில் நமக்கு ஒரு ஆத்துமாவும் சரீரமும் இருக்கிறது. மனித ஆவியும் தேவ ஆவியும் வேறுபட்டவைகள் என்பதையும் நம்ம அறிந்து கொள்கிறோம். ஏன்னா பெரும்பாலும் ஸ்பிரிட்னு சொன்ன உடனே நம்ம ஹோலி ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லி தான் நம்ம நினைப்போம். ஆனால் நமக்கென்று ஒரு ஆவி கொடுத்துருக்கிறார் தேவன். பாருங்கள், என்னென்னா மனுஷனுடைய ஆவியே அன்றி மனுஷனுக்குரியவைகளை அறிந்தவன் யார், அப்படியே தேவனுடைய ஆவியை அன்றி தேவனுக்குரியவைகளை அறிந்தவன் இல்லை. அப்போது பரிசுத்த ஆவியானவர் வேறு, நமக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு ஆவி வேறு என்பதை நம்ம அறிந்து கொள்கிறோம். இதைத்தான் நம்ம பார்ன் அகெயின் எக்ஸ்பீரியன்ஸ் என்றும் சொல்லுகிறோம். என்னென்னா யோவான் 3:5 வசனங்களில் கர்த்தர் நிக்கோதேமுவுக்கு சொல்கிறார், மறுபடியும் பிறக்கிறதுக்கான அவசியத்தை சொல்கிறார். ஏன்னா நிக்கோதேமு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்துல சொல்லும்போது என்ன சொன்னார், ஒருவனும் தேவனிடத்திலிருந்து வராவிட்டால் இப்படிப்பட்ட பெரிய காரியங்களை செய்ய மாட்டான் என்று சொல்லும் பொழுது அவர் சொன்னார், ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். அப்போ மறுபடியும் பிறக்கிறதுனா என்னன்னு நிக்கோதேமுவுக்கு புரியலை. ஏன்னா பிறப்பு என்பது மனிதனுடைய பார்வையில் தாயின் கருவிலிருந்து பிறக்கிறது தான். ஆனால் ஆவியில் பிறக்கிறதுன்னு ஒன்று இருக்குது அப்படின்னு இயேசு ஆண்டவர் காண்பித்து கொடுத்தார். அப்படி காண்பித்து கொடுக்கும் பொழுது தான் நம்ம என்ன புரிந்து கொள்கிறோம், இப்போ நீங்களும் நானும் சரீரத்தில் ஏற்கனவே ஒருக்கா பிறந்துட்டோம். ஆனால் எப்போ நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவரது வார்த்தையின்படி விசுவாசித்து நம்ம ஜலத்தினாலே பிறந்தோமோ அப்பொழுது நம்ம ஆவியினாலும் பிறந்து விட்டோம். நமக்குள்ளே ஒரு புதிய ஆவியை தேவன் தந்தார் என்று புரிந்து கொள்கிறோம். இதுதான் ஞானஸ்தானத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய மேன்மையாக இருக்குது. அப்போது ஜலத்தினால் பிறப்பது என்பது தண்ணீரில் வாங்கக்கூடிய ஞானஸ்தானம், ஆவியினால் பிறப்பது என்பது நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு புதிதான ஒரு ஆவி, ஒரு புதுப்பிக்கப்பட்ட ஒரு பிறப்பு. சரியா? இதை நமக்குள்ளே கொண்டு வர்றவர் பரிசுத்த ஆவியானவர். ஏன்னா
நம்ம ஞானஸ்தானம் பெறும்படி நம்மளை வழி நடத்துகிறவரே பரிசுத்த ஆவியானவர் தானே. ஏன்னா நம்ம முதல்ல எப்படி இருந்தோம்? அக்கிரமத்தினாலே மரித்தவர்களாக இருந்தோம். பாருங்கள், நம்ம மறுபடியும் பிறக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோமா வாசிக்கிறோம். இந்த இதில் பார்க்குறோம். முன்பு நம்ம எபேசியர் 2:1 வாசிக்கிறோம். ஆவியில் மரித்தவர்களாக இருந்தோம், அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் மரித்தவர்களாக இருந்தோம். அப்புறம் தேவனுடைய குமாரனுடைய சத்தத்தை கேட்டோம். யோவான் 5:25 ஆண்டவர் சொல்கிறாரு, மரித்தோர் தேவனுடைய குமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது, அதை கேட்கிறவர்கள் ஜீவன் அடைவார்கள் என்று சொல்கிறார். அப்போது நம்ம ஆவியில் மரித்தவர்களாக இருந்தோம். அதனால தான் அக்கிரம சிந்தைகளுக்கு நம்மை ஒப்பு கொடுத்துருந்தோம். கீழ்ப்படியாமையின் ஆவிக்கு நம்மை ஒப்பு கொடுத்துருந்தோம். அப்போது நமக்குள்ள எல்லாவித இச்சைகளும் இன்பங்களுக்கும் அடிமையாக நம்ம இருந்தோம். நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவர்களாக இருந்தோம். பாவம் நம்மை ஆளுகை செய்தது. நம்ம இடத்திலே எந்த நன்மையும் இல்லை. ஆனால் தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கிறோம், அவருடைய வார்த்தையினாலே மறுபடியும் பிறக்கிறோம். அப்படி பிறக்கும்போது நம்ம பிழைத்திருக்கிறோம். அப்போ இதுக்கு முன்னாடியும் உயிரோடு தான் இருந்தோம், ஆனால் ஆவிக்குரிய நிலையில் மரித்தவர்களாக இருந்தோம். ஆனால் இப்போது உயிரோடு இருக்கிறோம். ஏன்னா நமக்குள்ள ஒரு புதிய ஆவியை தேவன் தந்திருக்கிறாரு. அந்த ஆவியில் நம்ம பிழைத்திருக்கிறோம் என்பதை நம்ம அறிந்து கொள்கிறோம். இனி பிழைத்திருக்கிறவர்கள் கிறிஸ்துவுக்குரியவர்களாக இருக்கிறோம், கிறிஸ்துவுக்கென்று பிழைத்திருக்கிறோம் என்பதையும் நம்ம புரிந்து கொள்கிறோம். சரி, அடுத்து வேத வசனம் நமக்கு காண்பிக்கக்கூடிய ஒரு நடைமுறை, ஒரு நெறிமுறை என்னென்னா, ஆவியலை பிழைத்திருந்தால் ஆவியின்படி நடக்கவும் வேண்டும் என்று வேத வசனம் சொல்லுது. அது என்ன ஆவியின்படி நடக்கிறது? வாசிக்கிறோம் கலாத்தியர் 5:16, ஆவியின்படி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்சத்தின் இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள் என்று சொல்லுகிறேன் என்று சொல்கிறாரு. நாம் ஆவியிலே பிழைத்திருந்தால் ஆவியின்படி நடக்கவும் வேண்டும் என்றும் சொல்கிறாரு. காரணம் என்னென்னா, நமக்குள்ளே இந்த 2 சுபாவமும் இருக்குது. ஏன்னா நான் மறுபடியும் பிறக்கிறதுக்கு முன்னாடி நான் இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமையாக இருந்தேன் இல்லையா? அப்போ என்னவா இருந்தேன்? என்னுடைய ஆத்துமா அதனுடைய விருப்பத்தின்படி அது எல்லாவித உலகத்தின் இச்சைகளுக்கும் மற்ற காரியங்களுக்கும் அடிமையாக இருந்ததுனால எனக்குள்ளே மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கிறன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம் அப்படின்னு சொல்லி வரிசையாக ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்கு பார்த்தீங்களா? அது எல்லாமே நமக்குள்ளே கிரியை செய்து கொண்டிருந்தது. ஆனால் ஆவியின் கனியோ என்று சொல்லி அன்பு, சமாதானம், சந்தோஷம் என்று சொல்லி வரக்கூடிய அந்த ஆவியின் கனிகள் நம்மக்கிட்ட அப்போ காணப்படலை. இப்போ ஆவியில் நம்ம நடக்கும்போது அவைகள் காணப்படும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இனிமே நம்ம 2 விதத்தில் நடக்க முடியும். என்னென்னா, முன்பு நடந்த மாதிரியே நம்முடைய சொந்த சிந்தனையில் நம்ம நடந்தோம்னு சொன்னால் அப்போ என்ன நடக்கும்னா, நம்ம பாவத்துக்கு மறுபடியும் அடிமையாகும். ஆனால் மீண்டும் பிறப்பிக்கப்பட்ட அந்த புதிய ஆவியின் சிந்தையில் நம்ம நடப்போம் என்று சொன்னால் நம்ம இந்த நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல என்பதை புரிந்து கொள்கிறோம். ஏன்னா வாசிக்கிறோம், இது 2ம் ஒன்றுக்கு ஒன்று விரோதமானது. ஆவியும் மாம்சமும் ஒன்றுக்கு ஒன்று கான்ட்ரடிக்டரியாக இருக்குது என்று சொல்லி வாசிக்கிறோம். மாம்சமும் ஆவியும் ஒன்றுக்கொண்டு விரோதமாக இச்சிக்கிறது என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். ஆகையினால நமக்குள்ளே இந்த 2 தரப்பட்ட இயல்புகள் இருக்கும். ஒன்று ஆவியின் சிந்தை, இன்னொன்று மாம்ச சிந்தை. அது ஆத்ம சிந்தைன்னு சொல்கிறது இல்லை பாருங்கள், மாம்ச சிந்தைன்னு தான் வசனம் சொல்லுது. நம்ம மாம்சத்தால் சிந்திக்க முடியுமா? யோசித்து பாருங்கள். நம்முடைய ஃப்ளஷ் இருக்கு இல்லையா, அது மாத்திரம் ஆப்ரேட் ஆக முடியுமா என்ன? இல்லை, ஆத்மாவால் தான் அது ஆப்ரேட் ஆகுது. அதனால தான் ஆத்மான்னு சொல்கிறது இல்லை, மாம்ச சிந்தையினே வசனம் சொல்லுது. ஃப்ளஷ்லி இன்க்ளினேஷன், கார்னல் நேச்சர் என்று சொல்லக்கூடிய அந்த ஆதாமுடைய ஆதி மனிதனாகிய ஆதாமுக்குள்ளே இருந்த அந்த சுபாவம் தான் நம்முடைய மாம்சத்தில் இருக்குது. இந்த சரீரமும் உயிரோடு தான் இருக்குது, நமக்குள்ளே தான் இருக்குது. அதனால தான் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, அதனுடைய சித்தத்துக்கு போகாமல் இருக்கிறதுக்காக நம்ம மனது மறுரூபமாக வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஏன்னா இந்த 2 சிந்தனையும் வரும், இதை செய்யலாமா அதை செய்யலாமா அப்படின்னு வரும்பொழுது நம்ம எதை தெரிவு செய்கிறோம் என்பதற்கு ஒரு மறுரூபமாக்கப்பட்ட ரெனோவ்டு மைண்டு நமக்கு வேணும்.
அதை எப்படி நம்ம ரினூவ் பண்ணுறது? வேத வசனத்தின் மூலமாகத்தான். வசனத்தை வாசித்து தொடர்ந்து தேவ சமூகத்தில் உட்கார்ந்து நம்ம என்ன செய்கிறோம்? அந்த திவ்ய சுபாவத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது நம்ம என்ன செய்ய ஆரம்பித்து விடுகிறோம்? ஆவியில் பலம் பெறுகிறோம். அப்போ என்ன செய்ய முடியும்? இந்த ரெண்டும் ஒருத்தோட ஒன்று கண்டெஸ்ட் பண்ணாலும் ஆவி பலம் உள்ளதாக இருக்கிறதுனால ஆவியை மாம்சத்தால் சப்ரஸ் பண்ண முடியாது, நம்ம பலன் கொள்ளுகிறோம். அதே நேரத்தில் நம்ம அதிகமாக மாம்சத்துக்குரிய கிரியைகள்லேயே இருக்கிறோன்னு வைங்களேன். அதுக்குன்னு சில காரியங்கள் இருக்குது, நம்ம ஆற்ற வேண்டிய கடமைகள், வேலைகள் எல்லாமே இருக்குது. அதுக்காகத்தான் அதை கொடுத்துருக்கிறாரு. அதையும் நம்ம பயன்படுத்த வேண்டும். அதே நேரத்தில் நம்ம ஆவிக்கு கீழ்ப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பது தான் தேவ விருப்பம். ஆனால் மாம்சத்துக்குரிய காரியங்களையே செய்து கொண்டிருந்தோம் என்று சொன்னால் ஆவி பலகீனம் அடைந்து விடுகிறது. அதனால தான் நம்மளால் என்ன செய்ய முடியல? ஆவிக்குரிய வகையில் எழுந்து பிரகாசிக்க முடியறதில்ல. ஒரு கார்னல் மேனாக மாறிடுறோம். அதனால தான் பார்ன் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களும் கூட பல சமயங்களில் ஆண்டவருக்குன்னு எதுவும் செய்ய முடியாமல், ஏன் ஒரு ஜெபம் கூட பண்ண முடியாத நிலைமைக்கு தள்ளப்பட்டு விடுகிறோம். நம்ம எப்பெல்லாம் ஆவியில் பலகீனம் அடைகிறோமோ அப்போல்லாம் ஒரு ஃபாஸ்ட் பண்ணி நம்ம ப்ரேயர் பண்ணி ஆண்டவர் சமூகத்தில் கொண்டு நம்ம ஒப்பு கொடுக்கும்போது மறுபடியும் ஆவியிலே பலனடைய தொடங்குகிறோம். புதுப்பிக்கப்பட்ட ஆவியும் பரிசுத்த ஆவியும் வேறானவைகள் என்பதையும் புரிந்து கொள்ளணும். ஏன்னா நம்ம ஆவியில் மறுபடியும் பிறக்கிறோன்றதை வைத்து நம்ம அப்போவே பரிசுத்தாவியை பெற்றோமா என்றால் இல்லை. நமக்கு வேறு ஒரு ஆவியை தேவன் புதுப்பிக்கப்பட்ட ஆவியை கொடுக்குறாரு. அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்தில் அழகாக ஒரு சம்பவம் நடக்குது. அதிலிருந்து நம்ம புரிந்து கொள்கிறோம். அப்போ என்ன நடக்குது? அப்பல்லோ என்பவன் கொரிந்து பட்டணத்தில் இருக்கையில் பவுல் மேடான தேசங்கள் வழியாய் போய் எபேசுவுக்கு வந்தான். அங்கே சில சீஷரை காண்கிறான். அவன் கேட்குறாரு, நீங்கள் விசுவாசிகளான பொழுது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டான். அதற்கு அவர்கள், பரிசுத்த ஆவி உண்டு என்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை என்றார்கள். அப்பொழுது அவன், அப்படியானால் நீங்கள் எந்த ஞானஸ்தானம் பெற்றீர்கள் என்றான். அதற்கு அவர்கள், யோவான் கொடுத்த ஞானஸ்தானம் பெற்றோம் என்றார்கள். அப்பொழுது பவுல், யோவான் தனக்கு பின் வருகிறவராகிய கிறிஸ்து இயேசுவில் விசுவாசிகளாய் இருக்க வேண்டும் என்று ஜனங்களுக்கு சொல்லி மனந்திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானத்தை கொடுத்தானே என்றான். அதை கேட்டபோது அவர்கள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றார்கள். அல்லாமலும் பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்தபோது பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்தார். அப்பொழுது அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். இந்த சம்பவத்தில் ஒரு சில பேரை சீஷர்களை தான் சந்தித்து பேசும்போது பவுல் கேட்குறாரு. என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டீங்களா என்று சொல்லி கேட்கும்போது, பரிசுத்தாவின்னு ஒன்று இருக்குன்னே எங்களுக்கு தெரியாதே என்று சொல்லி அவங்க சொல்கிறாங்க. இப்போது அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் எந்த ஞானஸ்தானம் வாங்கினீங்கன்னு கேட்கும்போது யோவான் கொடுத்த ஞானஸ்தானம் வாங்கணும். ஏன்னா யோவான் வழியை ஆயத்தம் பண்ணுறதுக்காக மனம் திரும்புதலுக்கென்று ஒரு ஞானஸ்தானம் கொடுத்தாரு. அதற்கு பிறகு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சீஷர்கள் ஞானஸ்தானம் கொடுத்தாங்க. ரெண்டுக்கும் ஒரு வித்தியாசத்தை பார்க்குறோம். ஏன்னா யோவான் கொடுத்த ஞானஸ்தானத்தில் இயேசு கிறிஸ்துவின் நாமம் பயன்படுத்தப்படவில்லை. ஏன்னா அப்போது வழியை ஆயத்தம் பண்ணுவதற்கென்று தான் ஞானஸ்தானம் கொடுத்தார். அவர் சொன்னார், எனக்கு பின்பு ஒருவர் வருகிறார், அவருடைய பாதப்படி இதை அறுக்கிறதுக்கு கூட எனக்கு தகுதி இல்லை. அவர் உங்களுக்கு ஜலத்தினாலும் அவர் உங்களுக்கு அக்கினியினாலும் பரிசுத்த ஆவியிலும் ஞானஸ்தானம் கொடுப்பாருன்னு யோவான் ஸ்நானன் சொன்னார். அப்போது யோவான் ஸ்நானுக்கு தெரியும் தான் கொடுக்கிற ஞானஸ்தானம் வழியை ஆயத்தம் பண்ணுவதற்கானது என்று சொல்லி. அதற்கு பிறகு என்ன நடந்தது? அவருடைய இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷர்களும் ஞானஸ்தானம் கொடுத்து கொண்டிருந்தாங்க. இயேசுவோடு இருந்த நாட்களில் ஞானஸ்தானம் கொடுத்து கொண்டிருந்தாங்க. அதற்கு பிறகு பெந்தேகோஸ்தே நாளில் பரிசுத்த ஆவியில் அவர்கள் நிரப்பப்பட்டார்கள். நிரப்பப்பட்ட பிறகு எங்கும் போய் சுவிசேஷம் சொல்லி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தான் அதற்கு பிறகு ஞானஸ்தானம் கொடுத்தார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். ஸோ அந்த ஞானஸ்தானத்தை இங்கே பவுல் அவர்களுக்கு கொடுக்கிறார். கொடுத்த பின்பு என்ன செய்கிறாரு? தனது கைகளை வைத்து ஜெபம் பண்ணும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் வந்தார் என்று பார்க்கிறோம். அப்போது ரெண்டுக்குள்ள வித்தியாசம், நியூனஸ் ஆஃப் ஸ்பிரிட், ஹோலி ஸ்பிரிட், ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை நம்ம இதன் மூலமாக புரிந்து கொள்கிறோம். சரி, இப்போது இந்த பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை என்னன்னு சொல்லி நம்ம நிறைய வசனங்கள் இருக்குது. கொஞ்சம் வசனங்கள் மட்டும் இதில் எழுதியிருக்கிறேன். பார்த்திங்கன்னா நம்ம வாசிக்கிறோம், பரிசுத்த ஆவி வரும் பொழுது நம்ம பலனடைகிறோம், சாட்சிகளாக இருக்கிறோம்.
அதே மாதிரி பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது அவங்க நிரப்பப்பட்டாங்க, அந்நிய பாஷையிலே பேச தொடங்கினார்கள், தீர்க்க தரிசனம் சொன்னார்கள் என்றும் நம்ம பார்க்கிறோம். அப்போ தீர்க்க தரிசனங்கள் நின்று போய்விடவில்லை. புதிய ஏற்பாட்டு காலமாகிய இப்பொழுதும் தீர்க்க தரிசனங்கள் அந்த வரங்களாக தேவனால் கொடுக்கப்படுகிறது என்பதை வசனம் தெளிவாக சொல்லுகிறது. அடுத்தது யோவான் 16:13 சத்தியாவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அப்போது நம்மை சத்தியத்துக்குள்ள வழி நடத்துவது தான் சத்திய ஆவியானவர். அப்போது பரிசுத்த ஆவியானவர் செய்யக்கூடிய காரியங்களில் பிரதானமான ஒரு காரியம் நம்மை சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துவது. அது மட்டுமல்ல, அவர் தான் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிறவைகளை நமக்கு அறிவிப்பார். அப்போது தேவ ஆவியானவர் தான் தேவனுக்குரிய ஆழங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிறாரு. தேவனுக்குரிய ரகசியங்களை எல்லாம் நமக்கு சொல்லி நம்மை எச்சரிக்கிறாரு, நம்மை நடத்துகிறாரு, நமக்கு கற்றுக் கொடுக்கிறாரு, வரப்போகிற விஷயங்களை முன்னறிவிக்கிறாரு. இது எல்லாமே செய்கிறவர் சத்திய ஆவியானவர் என்பதை அவருடைய அலுவல்களில் 3 அலுவல்களை யோவான் 16 வாசிக்கிறோம். விசுவசியாமல் இருக்கிறவங்களுக்கு பாவத்தை குறித்து உணர்த்துறாரு, விசுவசிக்கிற நமக்கு நீதியை குறித்து உணர்த்துகிறார். இப்போ இங்கே தான் எப்படி இயேசு கிறிஸ்து நம்மை நியாயப்பிரமாணத்திலிருந்து விடுதலை செய்கிறார் என்பதை புரிந்து கொள்கிறோம். ஏன்னா இப்போ நியாயப்பிரமாணத்தில் உள்ள ஒவ்வொரு கட்டளையாக வாசித்து பொய் சொல்லக்கூடாது போல, களவு செய்யக்கூடாது போல அப்படின்னு சொல்லி ஒன்று ஒன்றா நம்ம வாசிப்பதில்லை. நியாயப்பிரமாணத்துக்கும் மேலாக நம்ம என்ன செய்ய தொடங்குகிறோம், நீதியில் நடக்கிறோம். எப்படின்னா நமக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறாரு, இந்த நீதிகளை நமக்கு உணர்த்துறாரு. இந்த நியாயப்பிரமாணத்தின் நீதி நம்முடைய இருதயத்திலாகிய பலகைகளில் எழுதப்படுது. அதன் மூலமாக இதிலே நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய ஆவியானவருடைய சத்தத்தை கேட்பீர்கள் என்று சொல்லி பழைய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம் இல்லையா, அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுது பாருங்கள். இப்போ நம்மளுடைய இருதயத்தில் அந்த நியாயப்பிரமாணத்தை வைக்கிறாரு. ஆகையினால யாரும் நமக்கு போதிக்க வேண்டியதில்லை, நம்மளே நமக்கே ஆவியானவர் நடத்துகிறார். இது செய்யாத, இது செய்யின்னு சொல்லி அழகாக ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்து நம்மளை வழி நடத்தி கொண்டே இருக்கிறார். அதனால தான் நம்மளால் என்ன செய்ய முடியுது, கர்த்தருக்குள்ள நம்ம நீதியான காரியங்களை செய்ய முடியுது என்பதை புரிந்து கொள்கிறோம். அடுத்தது நியாய தீர்ப்பை குறித்து சாத்தானுக்கு அவர் சொன்னத்தினார். என்ன, அவன் இன்னும் கீழ்ப்படியாமல் இருப்பதனால அவனுக்கு நியாய தீர்ப்பை குறித்து சொல்கிறார் என்பதை புரிந்து கொள்கிறோம். சரி, இப்போ நம்ம ஆவிகள்னால் என்னன்னு பார்த்துட்டோம். ஆவிகளுடைய உருவம், அதனுடைய செயல்பாடு, அதே மாதிரி நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு புதுப்பிக்கப்பட்ட ஆவி என்பதை பார்த்துட்டோம். அதே மாதிரி தேவனுடைய ஆவியானவர் என்பதையும் குறித்து பார்த்து விட்டோம். இப்போது இந்த ஆவிகளில் உள்ள வித்தியாசங்களை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம இன்றைக்கி தலைப்பே என்னென்னா டிசர்னிங் ஆஃப் ஸ்பிரிட், எப்படி ஆவிகளை பகுத்தறிதல் என்பது. அப்போ நம்ம முதல்ல பரிசுத்த ஆவியானவரை குறித்து பார்த்தோம். அவர் நமக்குள்ளே வரும்போது பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியானவர் அவர். அதை நமக்கு அவர் தருகிறார். அவர் சத்தியத்தின் ஆவியானவர். ஸோ சத்தியத்தின்படியே நம்மை வழி நடத்துகிறார். நமக்குள்ள சகல விதமான சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்மை நிரப்புகிறார். ஆகையினால தான் நம்ம உலகத்தாரை போல கவலையுற்று இருப்பதில்லை, பலன் கொண்டு இருக்கிறோம். ஸோ இதெல்லாம் ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் செய்யக்கூடிய காரியங்கள். இப்போது அடுத்த மேற ஆவிகள், என்னென்ன ஆவிகள் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கும்போது பயத்தின் ஆவி. இந்த உலகத்திலிருந்து வரக்கூடிய ஆவிகளில் ஒன்றாவது என்ன, த ஸ்பிரிட் ஆஃப் ஃபியர் என்று சொல்லி. த ஸ்பிரிட் ஆஃப் ஃபியருங்கிறது பார்த்திங்கன்னா என்ன, நமக்குள்ள திடீர்னு நம்ம எதை குறித்தாவது ரொம்ப ஒரு பயந்து நடுங்கக்கூடிய ஒரு மனநிலை, எதை பார்த்தாலும் பயமாக இருக்குது, இது இப்படி ஆயிரும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பயம், அதன் மூலமாக வரக்கூடிய டிப்ரெஷன், இது எல்லாமே பார்த்திங்கன்னா த ஸ்பிரிட் ஆஃப் ஃபியர் என்பது இதுவும் கூட ஒரு மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் த ஸ்பிரிட் தான். அதாவது நமக்குள்ள மாம்சத்துக்குள்ள ஒரு கிரியை ஒன்று வருது. அது என்ன, பயங்கிற ஒரு கிரியை. அந்த பயங்கர கிரியையை நடப்பிக்கிறது இந்த ஆவி. ஆகையினால இது இயல்புன்னு சொல்கிறத விடவும் இது ஒரு விதமான, இது ஒரு ஆவியினுடைய வெளிப்பாடு தானே தவிர இது நம்முடைய இயல்புன்னு சொல்ல முடியாது. இவங்க ஒரு பயந்த சுபாவம் அப்படின்னு சொல்லுவோம். பை நேச்சராகவே இவங்க ரொம்ப பயப்படுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் என்னென்னா இது ஒன்றொன்னே நடப்பிக்கிறது ஒரு ஆவிங்கிறத வேத வசனம் நமக்கு சொல்லுது. அதே மாதிரி இந்த ஸ்பிரிட் ஆஃப் டிசப்ஷன், இந்த ஸ்பிரிட் ஆஃப் எரர் என்று ஒன்று இருக்குது. இது என்ன, வஞ்சகத்தின் ஆவி. ஏன்னா யோவான் 4:6 வாசிக்கிறோம், இதனாலே சத்திய ஆவி என்னவென்றும் வஞ்சகத்தின் ஆவி என்ன என்பதையும் அறிந்திருக்கிறோம். ஸ்பிரிட் ஆஃப் டிசப்ஷன் இது என்ன செய்யும், பொய் போதனைகளை கொண்டு வரும். சத்தியத்தை மாதிரியே கலந்து அதுக்குள்ளே கலப்பை கொண்டு
வழி தவற செய்யக்கூடியது இந்த வஞ்சகத்தின் ஆவி. இதுதான் வந்து என்ன செய்யும், வழி தவற வைக்கக்கூடியது. சாத்தான் சொன்னா இல்லையா, தேவன் சொன்னாரா, தேவன் தான் உங்களுக்கு இதை கொடுத்தாரா அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடியது. இது பார்த்திங்கன்னா சபைக்குள்ளே நிறைய இந்த வஞ்சகத்தின் ஆவியை சாத்தான் கட்டவிழ்த்து விட்டுருக்கிறான். அதனால தான் பார்த்திங்கன்னா சத்தியத்தை அறிந்தவர்களும் கூட நிறைய வழி தவறி நெறி பிறண்டு போகிறதுக்கு இதை பயன்படுத்துகிறான். இதை நம்ம ஓவர் கம் பண்ணணும்னா நம்ம சத்திய வசனத்தை அதிகமாக நம்ம ஆராய்ந்து தியானிக்கும் பொழுது எது கரெக்டான டீச்சிங் அப்படிங்கிறது ஸ்பிரிட் ஆஃப் காட் அழகாக நமக்கு காண்பித்து கொடுப்பார். என்னென்னா இந்த வசனத்தை வைத்தே நம்மளை வஞ்சிப்பாங்க. ஒரு வசனத்தை தப்பாக கோட் பண்ணி இந்த வசனம் இப்படி தானே போட்டிருக்குன்னு சொல்லி நம்மளை வஞ்சிக்க முயற்சி செய்வாங்க. நம்ம கவனமாக இருக்கணும். அதே மாதிரி அந்தி கிறிஸ்துவின் ஆவி, ஸ்பிரிட் ஆஃப் ஆன்டி கிரைஸ்ட், அது என்ன சொல்லி பார்க்குறோம், இயேசுவை அறிக்கை செய்யாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானதல்ல, இது அந்தி கிறிஸ்துவினுடைய ஆவி. இதுதான் பார்த்திங்கன்னா அநேக ரிலீஜியஸ் அதர் ரிலீஜன்ஸ் தெர் ஆர் சோ மெனி திங்ஸ் ஆர் தேர். கிறிஸ்டியானிட்டிக்குள்ளே கல்ட்டு கிறிஸ்டியானிட்டி இருக்குது. அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இயேசு கிறிஸ்துவை அறிக்கை செய்வதில்லை. மாம்சத்தில் வந்த இயேசுவை யாரும் அறிக்கை செய்ய மாட்டாங்க. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார் என்பதை இந்த இஸ்லாமிக் டிபேட்டில் பார்த்திங்கன்னா அதிகமான பேர் வந்து ஒத்துக்கொள்ளவே மாட்டாங்க. அவரை வந்து ஈசான்னு சொல்லுவாங்க. ஆனால் அவர் சிலுவையில் அறையப்பட்டார் என்பதை ஒத்துக்கொள்ள மாட்டாங்க. காரணம் என்ன? when they accept that, then they have to talk about sin and forgiveness that is offered only through Jesus Christ. ஆகையினது அறிக்கை செய்ய மாட்டாங்க. அப்போ இதெல்லாமே என்ன, அந்தி கிறிஸ்துவின் ஆவி என்பது அது அப்போது இருந்தே செயல்பட்டு கொண்டிருக்குது. அதே மாதிரி இந்த ஈவில் ஸ்பிரிட், டெவில்ஸ் அண்ட் டீமன்ஸ், இது வந்து நம்ம பார்க்குறோம். வேதத்தில் நிறைய உதாரணங்கள் இருக்குது. ஒரு மனிதனுக்குள்ளே ஒரு அசுத்தாவி இருந்து கொண்டு அவனுக்குள்ள இன்ஃபர்மிட்டிஸை, சரீரத்தில் குறைபாடுகளை கொண்டு வருது. கண் தெரியாமல் இருக்கிறது, கால் ஊனம், அல்லது வந்து முதுகு கூணாக இருக்கக்கூடிய ஒரு காரியம், இப்படியே பலவிதமான செவிட்டுத்தன்மை, இதெல்லாவற்றையும் கொண்டு வரக்கூடியது இந்த ஆவிகள். அப்போது ஸ்பிரிட் கேன் பிரிங் இன் இன்ஃபர்மிட்டி இன்டு அ பர்சன் அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். மனிதனுக்குள்ளே வரும் பொழுது அந்த ஆவி அதோடு கூட இந்த பிரச்சனைகளையும் கொண்டு வருது, நோய்களையும் உருவாக்கி விடுது. அநேக உயிர்கொல்லி நோய்கள், கேன்சர், இன்னும் பலவிதமான நோய்களையும் இந்த அசுத்தாவிகளால் உண்டு பண்ண முடியும் என்பதை நிறைய பார்க்குறோம். நான் டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி வீடியோஸ் நிறைய வந்து நான் பார்ப்பேன். ஆண்டவர் சித்தமான இந்த டீச்சிங்ஸை நான் ஆன்லைனில் போடும்போது அந்த டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரியில் நடக்கிற டெலிவரன்ஸையும் நான் இணைத்து போடுகிறேன். நீங்கள் பாருங்கள், நிறைய பேர் ஹீலிங்காக வர்றவங்களுக்கு இந்த அசுத்தாவிகளை துரத்தப்படும் பொழுது அந்த நோய் நீங்கி அவங்க நலமாக இருப்பதையும் காண முடிகிறது. இதுவும் வேதத்தின் படியானது தான். அநேக கிறிஸ்தவர்கள் இந்த டெலிவரன்ஸை பற்றி மட்டும் கொஞ்சம் விலகி இருப்பாங்க. அது வந்து கொஞ்சம் எக்ஸார்சிசம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்படி இல்லை. வேதத்தின்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிசாசுகளை துரத்தினார், சீஷர்கள் பிசாசுகளை துரத்தினாங்க. இப்போ நீங்களும் நான் அதை துரத்துவோம் என்று வேதத்தில் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அப்படி இருக்கும்போது we has to be bold enough to understand, அண்ட் அதன் மூலமாகத்தான் நம்ம இந்த ஸ்பிரிட் டிசன்மெண்ட், ஏன்னா இந்த டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரிக்கு குணமாகும்படி புறப்பட்டு வந்தவங்க மனிதர்கள் தான். அவங்க தன்னுடைய சுய சித்தத்தின்படி தான் வர்றாங்க, ஏன்னா எப்படியாவது சுகம் பெற வேண்டும் என்று. ஆனால் அவர்களுக்குள்ளே ஒரு ஆவி இருந்து கொண்டு இதை செய்து கொண்டிருக்குது. அது எந்த வகையிலேயாவது அவர்கள் போக முடியாதபடி தடுக்க அதை முயற்சி செய்யுது. ஏன்னா அங்கே வந்திருக்கிற இடத்துல கூட பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து தப்பிச்சு ஓடலாம் ட்ரை பண்ணுவாங்க. உள்ளே வந்திருப்பாங்க மீட்டிங்க்கு, டெலிவரன்ஸ் நடக்கிற நேரத்தில் வெளியே ஓடக்கூடியதா அந்த மாதிரிலாம் கூட நடக்குது. அதே மாதிரி அவங்க குணமான பின்பு அவங்க எப்படி கம்ப்ளீட்டாக டெலிவரன்ஸ் ஆகி ஆண்டவருக்குன்னு வாழ முடியுது. ஏன்னா அது வரைக்கும் அவங்களுக்கு கர்த்தருக்கென்று வாழ முடியாத ஒரு போராட்டமும் அவங்க வாழ்க்கையில் இருக்கிறத பார்க்குறோம். அப்போது என்னென்னா, தேவன் நம்முடைய சரீரத்தை உண்டாக்குனது இந்த ஆவி, ஆத்மா, சரீரம் என்று 3 பங்காக உருவாக்குறாரு. நமக்கென்று ஒரு ஆவியை கொடுத்துருக்கிறாரு. தேவ ஆவியானவர் நமக்குள்ளே வந்து வாசமாக இருக்கிறாரு. ஆனால் இந்த அசுத்த ஆவிகளும் அதே மாதிரி நமக்குள்ளே என்ட்ரு பண்ண முயற்சி செய்து கொண்டு இருக்குது. அதனால் நம்ம அதுக்கு இடம் கொடுத்து விடக்கூடாது. அது நம்ம இன்னொரு இடத்துல நம்ம வாசித்து தியானிச்சிருக்கிறோம். எப்படி அசுத்தாவிகள் நமக்குள்ளே என்ட்ராகுதுங்கிறதையும் நம்ம இதுக்கு முன்னாடி தியானிச்சிருக்கிறோம். ஸோ நான் அந்த லிங்க்கையும் அப்புறமா நான் ஷேர் பண்ணுறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா வித் ஸ்பிரிட் ஆஃப் லஸ்ட், விபச்சார ஆவி என்பதும் இதுவும் கூட பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு மனிதனுக்குள்ளே, ஒரு மனுஷிக்குள்ளே வரக்கூடியது. இது என்ன செய்யுது, அவங்களை இந்த மாதிரியான பாவத்துக்கு உள்ளாக்குறது. ஏன்னா சரீரத்தை கரைப்படுத்தும் பொழுது தான் வந்து என்ன ஆகுதுன்னா, அங்கே தேவன் வாசம் செய்ய முடியாதபடி டெவில் வாண்ட்ஸ் டு காஸ் அ சீரியஸ் டேமேஜ்.
அப்படி பண்ணுறதுக்காக இந்த ஸ்பிரிட் ஆஃப் லஸ்ட்டு, ஸ்பிரிட் ஆஃப் ப்ராஸ்டிடியூஷன் சொல்லக்கூடியதா அந்த ஆவி உள்ளார வரும்பொழுது பார்த்திங்கன்னா அவங்க இந்த மாதிரியான காரியங்களை போகக்கூடிய ஒரு காரியம். ஸோ இதுவும் கூட இந்த உலகத்தின் ஆவியினுடைய ஒரு பாகம்தான் என்பதை காண்கிறோம். ஸோ இந்த ஆக்டிவிட்டீஸும் கூட பார்த்திங்கன்னா டெலிவரன்ஸ் இருக்குது. இதுக்கும் கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவர்கள் தங்களை ஒப்பு கொடுக்கிற பொழுது, மனம் திரும்புகிற பொழுது தேவன் அதிலிருந்து எல்லாம் விடுவிக்கிறாரு. நம்மளும் கூட பார்த்திங்கன்னா நம்ம பிஃபோர் we were repented and come to Christ Jesus, we were all being bondaged by various this kind of spirits. இவைகள் எல்லாமே இருந்து கொண்டிருக்கும். ஆனால் once we have come into Jesus Christ என்ன ஆகுது? நம்ம மறுரூபமாக்கப்படுகிறோம். ஆக்கப்பட்ட பிறகு தொடர்ந்து நம்ம வேதத்தில் தியானமாக இருக்கிற பொழுது கர்த்தர் தொடர்ந்து நம்மை அவரது ஆவியிலே நடத்துகிறார். இப்போது கடைசியாக ஒரே ஒரு வார்த்தையை வாசித்து முடிப்போம். ஆவியை டிசைன் பண்ணுறதுக்கு ஒரு அருமையான உதாரணம் என்னென்னா, இப்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் சீஷர்களும் நடந்து வர்றாங்க. அவங்க எருசலேமுக்கு பக்கத்தில் ஒரு இடத்துக்கு போகும்போது சமாரியா கிராமத்துக்கு போகிறாங்க. அந்த கிராமத்தில் இருக்கிறவங்க அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்போது யாக்கோபுக்கும் யோவானுக்கும் பயங்கர கோபம். அவங்க கோபம் வந்தப்போ என்ன சொன்னாங்க? ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே, எலியா செய்தது போல் நாங்கள் வானத்திலிருந்து ஒரு அக்கினியை இறக்கி இவங்களை பட்சித்து போட உங்களுக்கு சித்தமா அப்படின்னு கேட்டாங்க. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, ஆவிக்குரிய மனிதர்கள் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட நடக்கிறாங்க. யாக்கோபு யோவானும் எவ்வளவு அற்புதமான சீஷர்கள் என்பதை காண்கிறோம். ஆனால் அவர்களுக்குள்ளே இப்படி ஒரு ஆவி செயல்பட்டது. ஏசப்பா சொல்கிறாரு, ஏசப்பா திரும்ப கடிந்து கொண்டு சொல்கிறார், நீங்கள் எந்த ஆவியினால் நடக்கிறீர்கள் என்று அறியாதிருக்கிறீர்கள் என்று சொன்னார். அப்போது அந்த கோபம் என்று ஒன்று வந்த உடனேயே அவர்களுக்குள்ள அந்த கோபத்தின் ஆவி அது என்ட்ரு பண்ணி என்ன செய்து அவர்களை தவறான ஒரு காரியத்தை யோசிக்கும்படி, அழித்து போடும்படி ஒரு எண்ணத்தை கொண்டு வருது பாருங்கள். இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஆண்டவருடைய கம்பேஷன் என்ன? அந்த ஊரில் இருக்கிற ஜனங்கள் ரட்சிக்கப்படணும்னு போகிறாரு. அங்கே ஊரில் இருக்கிறவங்க அவரை ஏற்றுக்கொள்ளலை. அதை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறத ஆண்டவர் எப்படி பார்க்குறாரு? ஓகே, இது ஆண்டவருடைய சித்தப்படி இந்த இடத்துல நம்ம போகிறதா வேண்டாமாங்கிறத புரிந்து கொள்கிறாரு. ஆனால் சீஷர்களால் அதை புரிந்து கொள்ள முடியல. அந்த இடத்துல அவங்களுக்குள்ள ஒரு கோபம் உண்டாகுது. அந்த கோபத்தின் வெளியாக சாத்தான் உள்ள என்ட்ரு பண்ணிட்டான். இப்போ இப்படி தான் நீங்களும் நானும் ஆவிக்குரிய மனிதர்களாக இருக்கிறோம். ஆண்டவருக்குன்னு காரியங்களை செய்கிறோம். ஆனால் அன்றாட வாழ்க்கையில் நம்ம ஏதாவது ஒரு தடைகளை சந்திக்கும்போது, இழப்புகளை சந்திக்கும்போது கோபம் வருதா? எரிச்சல் உண்டாகுதா? இது ஏன் இப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி சோர்ந்து உண்டாகுதா? அப்படியெல்லாம் நமக்கு உண்டான அடுத்த நிமிடமே இந்த ஆவிகள் நமக்குள்ளே வந்துவிடும் என்பதை வேதத்தின்படி எச்சரிப்பு பெறுகிறோம். அதனால தான் நம்ம பார்க்குறோம், நிறைய பெரிய பாஸ்டர்ஸாக இருக்கலாம், பெரிய தேவ ஊழியக்காரங்களாக இருக்கலாம். ஆனால் எப்பெல்லாம் நம்ம மாம்ச சிந்தைக்கு, மைண்டு தான் காரணம், மாம்ச சிந்தையில் ஒரு காரியத்துக்கு நம்ம இடம் கொடுத்த அடுத்த நிமிடமே இந்த ஆவிகள் இம்மீடியட்டாக என்ட்ரி கிடச்சி உள்ளார வந்துடுது. ஏன்னா சொன்னார்ல ஆண்டவர், நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாவிடில் பாவம் உன் வீட்டு வாசல் படியில் படுத்திருக்கும், அவனது ஆசை உன்னை பற்றி கொண்டதாக இருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்வாயின்றார். இப்போ அதில் என்ன புரிந்து கொள்கிறோம்னா, நீங்களும் நானும் தேவ ஆவிக்கு உட்பட்டு நம்ம நன்மை செய்து கொண்டு கரெக்டாக நம்ம அவர் சத்தத்துக்கு கீழ்ப்படுகிற பொழுதெல்லாம் இந்த ஆவிக்கு என்ட்ரி கிடைக்காது. உலகத்தின் ஆவிக்கு நம்ம எப்போ அவர் சொல்கிறதுலேருந்து கொஞ்சம் வித்தியாசமாக யோசித்து, ஆண்டவரே நீங்கள் சொல்கிறது நல்லா இருக்குது, பட் இருந்தால் கூட நான் இதை இப்போதைக்கு இப்படி பண்ணுறேனே அப்படின்னு ஒரு ஆல்டர்னேட்டிவ் யோசித்தோன்னு வைங்களேன், அடுத்த நிமிடமே நம்ம விட்டுருவோம். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் நம்மை வற்புறுத்துவதில்லை. நம்ம மேலே பிரியமாக இருக்கிறாரு, நோக்கமாக இருக்கிறாரு, வாஞ்சியாக இருக்கிறாரு. ஆனால் இதைத்தான் செய்யணும்னு சொல்லி நம்மளை ஃபோர்ஸ் பண்ணுறதில்ல. ஒரு தடவை சொல்லுவார், அதற்கு பிறகு அமைதியாக இருந்து விடுவார். ஏன்னா நமக்கு சுய சித்தம்னு ஒன்று கொடுத்துருக்கிறாரு. அந்த சித்தத்தை அவர் ஒருபோதும் ஓவர் ரைட் பண்ண மாட்டார். அப்படி இருக்கிறதுனால தான் நம்ம என்ன புரிஞ்சு கொள்ளணும், நான் சரியாக யோசிக்கிறேன்னா, அதனால தான் 1க்கு 2 தடவை கேட்குறதுல தப்பு இல்லை. நம்ம இப்போ ஃப்ளீஸ் போட்டு கேட்டார் இல்லையா அவர் கிதியோன், அவர் என்ன செஞ்சார்? ஆண்டவரே நீங்கள் தான் சொல்கிறீங்களா, நானாக யோசிக்கிறேன்னா அப்படின்னு கேட்குறதுக்காக ஒவ்வொரு ஃப்ளீஸ் போட்டு இதில் தண்ணி இங்கே இருக்கணும்னாரு, அப்புறம் தண்ணி வெளியில் இருக்கணும்னாரு. ஒவ்வொரு முறையும் தேவாவியானவர் அவருக்காக அதை செஞ்சார் பாருங்க. அப்போது நமக்கு செய்ய மனதாக இருக்கிறார்.
ஆண்டவர் இடத்துல வந்து ஒன்றுக்கு 10 தடவை நம்ம கேட்டு கன்ஃபர்மேஷன் வாங்குறதுல தவறு இல்லை. அதே நேரத்தில் நம்ம வந்து தாமதிக்காமல் எந்த ஒரு காரியத்தை அவர் சொல்கிறார் அதை உடனடியாக கேட்டு கீழ்ப்படிந்து நம்ம செய்யும் பொழுது செய்வார். ஸோ அப்போது டிசர்ன்மெண்ட் ஆஃப் ஸ்பிரிட்டுங்கிறத வந்து நமக்கு கொடுக்குறாரு. இப்போ நம்ம மத்தியில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரையும் நம்ம டிசர்ன் பண்ணி பார்க்கணும். ஏன்னா ஒரே மனிதர்கள் தான், அவர்களுக்குள்ளே எழும்பக்கூடிய பலதரப்பட்ட அந்த செயல்பாடுகள் மேனிஃபெஸ்டேஷன் அது எல்லாமே ஒவ்வொரு ஸ்பிரிட்னால் வர முடியும். அதை நம்ம புரிந்து கொள்ளணும். அதனால தான் வந்து பெர்மனண்ட்டாக ஒருத்தரை வந்து இவங்க இப்படி அவங்க அப்படின்னு கிளாஸிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு இல்லை. நமக்குள்ளேயே ஒரே மனிதனுக்குள்ளே 2 ஆவியும் செயல்பட முடியும். ஆகையினால இதை நம்ம புரிந்து கொள்ளணும். இதை நான் வந்து ஐடி ஃபீல்டில் இருக்கிறதுனால இப்படி புரிந்து கொள்கிறேன். எப்படின்னா, இப்போ நீங்களும் ஐடி ஃபீல்டில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது புரியும். இப்போது அல்லது நீங்கள் எல்லார் கையிலையும் மொபைல் இருக்குது. ஸோ ஐ திங்க் எவ்ரிபடி அண்டர்ஸ்டாண்ட்ஸ் தட். இப்போ கையில் நம்ம மொபைல் இருக்குது. மொபைலில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்குன்னு ஒரு ஹார்ட்வேர், ஒரு டிஸ்பிளே இருக்குது, ஒரு சவுண்டு டிவைஸ் இருக்குது, ரெக்கார்டிங் டிவைஸ் இருக்குது, கேமரா இருக்குது, இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஹார்ட்வேர். இது கண்ணால் பார்க்குறது. இது நம்முடைய பாடின்னு வச்சுக்கிட்டோம்னா இதில் செயல்படுது பாருங்கள் ஒரு சாஃப்ட்வேர், அந்த மென்பொருள். அந்த சாஃப்ட்வேர் வந்து ஆவியை போல். ஏன்னா வாட் எவர் இஸ் த சாஃப்ட்வேர் ஃபார்ம், அதற்கு முழு காரியமும் கீழ்ப்படியுது. நம்ம டிஸ்பிளேயில் என்ன வருதுங்கிறத அந்த சாஃப்ட்வேர் முடிவு பண்ணுது. கேமராவை எப்படி ஆப்ரேட் பண்ணுங்கிறத அந்த சாஃப்ட்வேர் முடிவு பண்ணுது. அடுத்தது நம்ம ஒவ்வொரு ஆப்ரேஷனும் அது முடிவு பண்ணுது. அது மாதிரி தான் நமக்குள்ள. இப்போ அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரே ஹார்ட்வேருக்குள்ளே மல்டிப்புள் சாஃப்ட்வேர்ஸ் சைமல்டேனியஸாக செயல்பட முடியும். ஒரே நேரத்தில் அநேக மென்பொருட்கள் ஒரே நேரத்தில் செயல்பட முடியும். நீங்கள் வர்ச்சுவலைசேஷன் சொல்லுவாங்க. ஒரே நேரத்தில் மல்டிப்புள் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் ஸ்வாப் பண்ணி அதை யூஸ் பண்ண முடியும். அது மாதிரி தான் நமக்குள்ளே பலவிதமான ஆவிகள் ஒரே நேரத்தில் செயல்பட முடியும். நம்ம பார்க்குறோம், ஒரு மனிதனுக்குள்ளே ஒரு லீஜன் என்று சொல்லக்கூடிய ஆயிரக்கணக்கான ஆவிகள் வந்து உள்ளே உட்கார்ந்துருந்தது. அந்த அளவுக்கு வந்து பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி ஆண்டவர் உருவாக்கி இருக்கிறாரு. ஆகையினால நம்ம சரீரத்தை காத்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி நாமளும் ஆவிகளை பகுத்தறிய பழகணும். ஒரு இண்டிவிஜுவலை வந்து மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் பகைத்து விடாமல், அவங்களுக்குள்ளே இப்படி ஒருத்தங்க பேசுகிறாங்க, நம்மளை ஏதாவது சொல்கிறாங்கன்னா அவங்களுக்குள்ளே என்ன ஆவி செயல்படுதுங்கிறத நம்ம கவனித்துட்டோம்னா நம்ம என்ன செய்ய ஆரம்பித்து விடுவோம், அவங்கள பகைக்காமல் அவங்களுக்காக ஜெபம் செய்ய ஆரம்பித்து விடுவோம். அதன் மூலமாக அது பிரயோஜனமாக இருக்கும். ஆமென்.